ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நேகாய் விலாக்ஸ். இன்றைக்கி திருக்கல்யாணம் எல்லாருக்கும் தெரியும் ஆல்ரெடி. இன்னையோட டே வந்து எல்லாருக்கும் மார்னிங் ஆரம்பித்து சமையல் கட்டில் தான் முடிஞ்சிருக்கோம் நல்லபடியாக நான் நினைக்கிறேன். ஏன்னா சமையல் தான் இன்றைக்கி மெயினான விஷயம். நம்ம சமையல் பண்ணி ஐயனுக்கு படைக்கணும் இல்லையா. நான் இன்றைக்கி என்னென்ன செஞ்சுருந்தேன் அப்படின்னா சக்கரை பொங்கல். எங்கள் வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டாங்க, நான் சக்கரை பொங்கல் செய்யலை. தயிர் சாதம், அதுக்கப்புறம் பாயசம், அப்புறமேட்டுக்கா சாம்பார் கேரட்டும் பிரிஞ்சால் அதாவது கத்திரிக்காயும் போட்ட சாம்பார், அப்புறம் உருளைக்கிழங்கு செஞ்சுருந்தேன், வாழைக்காய் செஞ்சுருந்தேன், வடையும் 2 வகை செஞ்சுருந்தேன். வடை, உளுந்த வடையும் பருப்பு வடை 2 வடையுமே செஞ்சுருந்தேன். ஏன்னா எங்கள் வீட்டில் உளுந்த வடை அவ்வளோ சாப்பிட மாட்டாங்க, பருப்பு வடை தான் சாப்பிடும். அதனால் வடையும் 2 செஞ்சுருந்தேன். அவ்வளோதான் இன்றைக்கி நான் அவருக்கு வச்ச இது பிரசாதம். அதுக்கப்புறம் பால் பழம் நான் காலையிலே பால் வச்சுட்டேன். ஏன்னா பாலும் திணை லட்டும் நான் காலையில் போட்ட வீடியோவில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னே தெரிஞ்சுக்கோ, நான் காலையிலே வச்சுட்டேன். அப்புறம் தூப ஆராதனை எல்லாமே காட்டிட்டு அவரை நல்லபடியாக மனசார திரும்பி நினச்சி கும்பிட்டுட்டு அவருக்கு எல்லாமே நல்லதே நடக்கணும்னு சொல்லி வேண்டிட்டு அதோட என்னோடய விரதத்தை நான் இன்றைக்கி முடிச்சிட்டேன். எல்லாருமே திருக்கல்யாணம் போய் பார்த்துட்டு எல்லாரோட ஏரியாலேயும் முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாதி பேர் இடத்துல காலையில், பாதி பேர் இடத்துல சாயங்காலம். திருக்கல்யாணம் பார்க்க முடியாதவங்க திருச்செந்தூர் லைவில் பார்ப்பீங்க. இல்லைனா காலையில் 6 மணிக்கே நான் சூரியன் உதிச்சோடனே கூட விரதத்தை முடிச்சிக்கலாம்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அந்த மாதிரியும் சில பேர் பண்ணியிருப்பீங்க. பார்க்க முடியாமல் சில பேர் இருப்பீங்களா, அவங்களுக்காக நான் எங்கள் ஏரியாவில் பார்த்த வீடியோவை நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். பார்த்து நீங்களும் ஐயனை கும்பிட்டுக்கோங்க. அப்புறம் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இல்லையா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி எல்லாமே சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு நீங்கள் வச்சுருந்த மனையை ஒரே 1 இன்ச் முன்னாடி நகர்த்துங்க. முன்னாடி நகர்த்துனா எடுத்ததுக்கு சமம். அதனால் ஒரே 1 இன்ச் முன்னாடி நகர்த்துனீங்க அப்படின்னா அதோட நம்ம எடுத்துட்டோம் அப்படின்ற கணக்கு. நீங்கள் நாளை காலையில் எடுத்துகிட்டு நாளை காலையில் எழுந்து திரும்ப விளக்கேற்றி ஒரு வாட்டி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து நீங்கள் இது விமர்சனம் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்க்கலாம், நெக்ஸ்ட்டு வேலையை பார்க்கலாம். ஓகேங்களா. இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். அதாவது ஐயனை கும்பிட்ட எல்லாருக்கும் எல்லாமே நல்லதே நடக்கும். நம்ம எல்லோரும் வேணுனதும் கண்டிப்பாக நடக்கும். ஐயன் செய்வார். எல்லோரும் பொறுமையாக காத்துக்கிட்டே இருங்க, எல்லாமே நல்லதே நடக்கும். எல்லோரும் நினச்சதும் கண்டிப்பாக நடக்கும். முருகனுக்கு அரோஹரா அரோஹரா. ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. அதுக்கப்புறம் நான் இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா, நிறைய பேர் பார்க்குறீங்க, சில பேர் லைக் பண்ணுறீங்க, சில பேர் லைக் பண்ணல, சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. பட் ஆனால் எனக்கு நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் என்னோடய என்கரேஜ்மெண்ட்டே. ஸோ ப்ளீஸ் வீடியோ பார்க்குற எல்லோரும் கொஞ்சம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கும் நெக்ஸ்ட் வீடியோ போடவும் மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ.